இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்தார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் முன்னாடியே நம்ம மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டை படிச்சாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்த மாண்புமிகு தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க கூட இருந்த எம்எல்ஏ எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு வந்திருந்தாங்க. வெளியே வந்தப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை இப்ப சமீபமா டிவியில பார்த்தேன். பாத்தீங்கன்னா அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் 3 மாசமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த விவசாயிகள் நிஜமாலுமே 3 மாசம் தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு கூகுள்ல போயிட்டு விவசாயிகள் எப்பத்துல இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம NCRB ரிப்போர்ட் ஒன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்தேன். இதுல பாத்தீங்கன்னா அது என்ன பண்ற சமீபத்திய புள்ளி விவரங்கள் 2021 இருந்து 2023 2021ஆம் ஆண்டு 599 விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க. 2022ல 738 விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க. 2023ல 631 விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2021 இருந்து 2023 வரையிலான 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை காரணமாக உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க விவசாயி மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, விவசாயிகளை ஏன் இத்தனை நாள் மறந்தீங்க? 3 மாசம் பிரச்சனையை இன்னும் 3 மாசத்துல சரி பண்ணிடுவாரு எங்க தமிழக முதலமைச்சர். பட் ஆனா நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஆண்டுட்டு இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்காக கருப்பு சட்டை போட்டு வந்தீங்கன்னா, அப்ப நீங்க போன ஆட்சி முழுவதுமே கருப்பு சட்டையோட தானே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு மட்டும் விவசாயிங்க மேல எதுக்குயா உங்களுக்கு இவ்வளோ அக்கறை?